பேராசிரியர் அருணன் அவர்கள் பேசுனதுதான் இன்னைக்கு சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. அதாவது உத்தரப்பிரதேஷ்க்கு ஒரு பாபரை பிடிச்சு அரசியல் பண்ணாங்க, மகாராஷ்டிரால ஒரு அவுரங்கசீப்பை பிடிச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி தமிழ்நாட்டுல யாராவது இஸ்லாமியர் மன்னர் கிடைக்க மாட்டாரா அப்படின்னு வெறி பிடிச்சு அலைஞ்சிட்டு இருந்தது இந்த சங்கி கூட்டம். திருப்பரங்குன்றத்துல சிக்கந்தர் சிக்கன உடனே அவரை வச்சு இங்க ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு எச்ச ராஜா தலைமையில இந்த சங்கி கூட்டம் முயற்சி பண்ணுச்சு அப்படின்னு அவர் பேசியிருக்கிறாரு. நீங்களே கேளுங்க. பாஜகவுல அது நமக்கு எச் ராஜான்னு ஒரு மனுஷன் இருக்காரு, சூப்பரான ஆள். உத்தரப்பிரதேசத்துக்கு பாபரு, மராட்டியத்துக்கு அவுரங்கசீப்பு, தமிழ்நாட்டுக்கு யாரியா ஒரு முஸ்லிம் ராஜா கிடைக்க மாட்டாரான்னு எங்க மதுரையில கொஞ்ச காலம் தான் ஆட்சி செய்த ஒரு சிற்றரசன் சிக்கந்தர் கிடைச்சாப்ல. புறா புறா சிக்கந்தர் தான்டா நமக்கு சிக்கனாண்டா புடிச்சிட்டாங்க. நீங்க இதை லேசா நினைக்காதீங்க, நான் கனவிலும் நினைக்கவில்லை. ஏன்னா எனக்கு தெரியும் எங்களுடைய திருப்பரங்குன்றத்தை பற்றி. எம்பெருமான் முருகப்பெருமான் அவர் அங்க கீழே அடிவாரத்துல இருக்காரு. இந்த சிக்கந்தருடைய சமாதி எனப்படுவது, அதுலயும் சில சிக்கல்கள்லாம் இருக்குது, வரலாற்று அதுக்குள்ள போகல. உச்சியில மலை உச்சியில இருக்கு, அதுக்கு இதுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா உச்சியில உள்ள சிக்கந்தருக்கு நேர்த்தி கடன் எப்படி செய்யப்படுது? காலங்காலமாக கிட்டத்தட்ட ஒரு 700-750 ஆண்டு காலமாக ஆடு வெட்டித்தான் அங்க நேர்த்தி கடன். ஒரு வாடை கூட அங்க இருந்து கீழே வராது, அவ்வளவு உயரம். இப்ப நம்மால் எச் ராஜா கிளம்புனாப்புல சூப்பர் பாயிண்ட் கிடைச்சிச்சு. என்னன்னா, எம்பெருமான் முருகன் இருக்கக்கூடிய சன்னிதானத்துல ஆடு வெட்டலாமான்ட்டாப். நம்மால் கொஞ்சம் பேர் கொஞ்சம் குழம்பிட்டான், அங்க ஆடு வெட்டுறது. ஆனா நான் அன்னைக்கே சொன்னேன், முதல்ல மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுமா, அடுத்தாப்புல ஆட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுமா. கண்டிப்பா கோழிக்கறிக்கும் வருவேன். காரணம், சேவல் வந்து முருகப்பெருமானுடைய சின்னம். நீங்க என்ன செய்வீங்க? நீங்க எந்த மிருகத்தையும் விட்டு வைக்கல, எல்லா மிருகமும் அங்கங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்டிருக்கு ஒவ்வொரு கடவுளுக்கும். உங்க நம்பிக்கையை நான் அதுக்குள்ள போகல. ஆனா அதை சொல்லி நீ சாப்பிடாம இரு, நாசமா போ. அதனாலதான் நான் கேட்டேன், இது ஏதோ முஸ்லிம்களுக்கு எதிரான நிலைப்பாடு என நினைக்காதீர்கள். எச் ராஜா எடுக்கிற நிலைப்பாடு இந்துக்களுக்கு எதிரானது. இங்க வந்து சைவ உணவு சாமியும் உண்டு, அசைவ உணவு சாமியும் உண்டு, இருக்கட்டுமே, எல்லாம் இந்து தானையா. ஆனா ஆடு வெட்டுறான்னு ஒரு பெரிய விவகாரமாக்கி ஒரு 5000-6000 பேரை கூட்டி நம்ம எச் ராஜா முழங்கினாருங்க. ஒரு முழக்கம், தமிழ்நாட்டுக்குள்ள அயோத்தி வந்து விட்டது அப்படின்னு. அதுக்கு அவனே எல்லாரும் கை தட்டான். நீ லேசா நினைக்காதீங்க, அதுக்கு சொல்ல வர்றேன்.